The Kovai Post, news delivered. கோயம்புத்தூர்னா சும்மாவா? ஆல் இந்தியாவில் இருக்கிற மாணவர்கள் அத்தனை பேருக்கும் ஒரே சூப்பர் ஸ்டார் பாரத ரத்னா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். மை டார்கெட் இஸ் 1 crore trees in தமிழ்நாடு. ஆனா அந்த ப்ராஜெக்டை ஆரம்பித்து நான் எப்படி இந்த ட்ரீஸ்லாம் நான் பண்ண போகிறேன் கலாம் சார் சொல்லி அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது முதல்ல அதை நான் ஆரம்பித்த இடம், நான் ஆரம்பிக்கலை, அவங்களே கூப்பிட்டு ஒரு மண், தமிழ்நாட்டில் ஒரு இடம் தான் என்னை முதல்ல கூப்பிட்டு 1,00,000 சாப்ளிங்கை வைத்து ஆரம்பிக்கப்பட்டது. அது அந்த மண் கோவை மண். இந்த கோவை மண்ணின் சிறுதுளி அமைப்பு மூலமாக தான் முதலாக 1,00,000 மரக்கன்றுகளை ஆரம்பித்து அது இன்று 27 லட்சம் மரக்கன்றுகளில் வந்து முடிந்திருக்கிறது. இன்னும் தொடர்ந்து என்னுடைய பணி தொடர்ந்து கொண்டிருக்கும். கோயம்புத்தூர் மக்கள்னாலே, அதாவது இன்னமும் தமிழ் பேசும்போது அதற்கு ஒரு இனிமையும் மரியாதையும் இருக்குன்னா அதுக்கு காரணம் கோயம்புத்தூர் தாங்க. இன்னமும் தமிழுக்கு வந்து அந்த இனிமை, அந்த உபசரிக்கும் தன்மை. ஒரு ரவுடி இன்னொரு ரவுடியை விரட்டினா கூட, ஏங்க கொஞ்ச நேரம் அப்படின்னு உங்களை வெட்டி போடுறதுங்க, கையை கால வெட்டி போட்டு போடுறதுங்க அப்படின்னு அதை கூட மரியாதையா சொல்ற ஒரே தமிழை பேசுகின்ற ஒரே மண் இந்த கோவை மண் தான். And the Coimbatore boys are very handsome guys. அதாவது அதற்கு ஒரு 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 ஜியாலஜிக்கல் ஒரு சைக்காலஜிக்கல் ரீசன் இஸ் தேர் பிஹைண்ட் தட். ஒரு மண் வளமாக இருந்தால் அந்த மனிதனின் வாழ்க்கையும் வளமாக இருக்கும். அந்த மனிதனின் வாழ்க்கை வளமாக இருந்தால் அவன் பேசும் முறை, பழகும் முறை, அவன் வாழும் முறை வளமாக இருக்கும். இந்த மண் வளமானது, இந்த மண் வளமாக இருப்பதால் இங்கு மக்கள் வளமாக இருக்கிறார்கள். இங்கு மக்கள் வளமாக இருப்பதால் தான் அவர்கள் பேசும் மொழியிலும் மரியாதை இருக்கிறது, இனிமை இருக்கிறது. அந்த விதத்தில் டோட்டல் இந்தியாவுக்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய ஒரு நகரம் என்றால் அது கோவை மாநகரம். இது மாதிரி விவேக் அந்தந்த ஊருக்கு போனால் அந்தந்த மக்களை பற்றி பேசுவார் நினைக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்தை கோயம்புத்தூரை தவிர நான் வேற எங்கேயும் பேச முடியாது. எதுக்கு இதை சொல்றேன்னா, இன்னைக்கு வந்து நீங்க ஒரு பெரிய இன்னொரு மைல்கல்லை தொட்டிருக்கிறீர்கள் கோயம்புத்தூர் நகரவாசிகளை. இன்னைக்கு வந்து டோட்டல் இந்தியாவில் உள்ள ரெக்கார்ட்ஸை உடைச்சிருக்கீங்க நீங்க. இன்னைக்கு நீங்க ஒரு பெரிய சாதனையை பண்ணியிருக்கீங்க கோயம்புத்தூர் மக்கள், மிகப்பெரிய சாதனை. ஹரியானாவில் கடைசியா பண்ணது வந்து 10,450 டோனார்ஸ் உடல் உறுப்பு தானத்துல. ஆனா நீங்கள் அதை தாண்டி ஒரு 20% எக்ஸ்ட்ரா போய் இது வரைக்குமே 13,206 பண்ணிருக்கீங்க. மனிதன் யோசிக்கிறான் பாருங்க, ஒரு நாளைக்கு இந்தியாவில் 5 லட்சம் பேர், ஒரு ஆண்டிலே 5 லட்சம் பேர் இந்தியாவில் ப்ராப்பரா டோனார்ஸ் கிடைக்காதனாலையும் உடல் உறுப்புகள் கிடைக்காதனாலும் மரணத்தை தழுவுகிறார்கள் அப்படின்றது ஒரு அதிர்ச்சிகரமான ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்போ ஏன் நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற உறுப்புகள் நாம் இறந்த பிறகு இன்னொருத்தருக்கு உதவக்கூடாது அப்படின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து அதை மக்கள் மனசுல விதைப்பது இருக்கிறதே, அது ரொம்ப கஷ்டம்.
ஒரு சின்ன கீறல் இருந்தா கூட, அந்த பாடி மேல சின்ன கீறல் இருந்தா கூட ஒரு தாயால் பொறுத்து கொள்ள முடியாது. அவன் இறந்து போனால் கூட அந்த உடம்பில் ஏதாவது ஒரு ஊனம் ஏற்பட்டால் உறவினர்களால் பொறுத்து கொள்ள முடியாது. அப்படி இருக்கும் பொழுது உடம்புக்குள் இருக்கும் முக்கியமான ஆர்கன்ஸை நாம் ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்று அவர்கள் அதை ஹார்வெஸ்ட் செய்த பிறகு அந்த பாடியை நமக்கு கொடுப்பார்கள் என்றால் அதை ஒற்றுக்கொள்ளுகின்ற அந்த மனப்பக்குவம் அந்த சமுதாயத்துக்கு வர வேண்டும் என்பதற்கான விழிப்புணர்வு தான் அதற்கு முதலில் பச்சை கொடியை காட்டி அதை வெற்றி பெற வைத்த கோயம்புத்தூர் மக்களுக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் தவறு. Now, as mentioned, the minimum requirement was 10,450 people. I can tell you that today the turnout was 13,439 people. That's a brand new Guinness World Records title. Congratulations.